இப்ப இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி இன்னும் ஒரு 30-40 வருஷம் கழிச்சு ஒரு கனவு திட்டம் வச்சிருக்காங்க. என்னன்னா 50% உயர்கல்வி படித்தவர்களுடைய சதவிகிதம் 50 இந்த நாடு முழுவதும் கொண்டு வந்துடணும்னு. ஆனா தமிழ்நாட்டுல திராவிட மாடல் ஆட்சியில இன்றே அந்த சதவிகிதத்தை தாண்டி கிட்டத்தட்ட 60% தொட்டுக்கொண்டு நிற்கிறோம். இதுதான் நம்முடைய இயக்கம், நம்முடைய சாதனை. ஆனா இப்ப பிஜேபி என்ன சொல்லுது, புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்து எப்படி நீட்டை கொண்டு வந்து நம்ம பிள்ளைங்க போய் மருத்துவ கல்லூரியில படிக்க முடியாத ஒரு நிலையை கொண்டு வந்தார்களோ அதே போல எல்லா கல்லூரியிலையும் நுழைவுத் தேர்வுகள், பிகாம் படிச்சா, பிஏ படிச்சா, பிஎஸ்சி படிச்சா, என்ஜினியரிங் படிச்சா எல்லாத்துக்கும் நுழைவுத் தேர்வு. அவங்களுடைய எண்ணம் என்ன, நீ மறுபடியும் 300 வருஷத்துக்கு முன்னாடி 200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அதே இடத்துக்கு போய் நெல். படிக்க கூடாது. படிச்சுட்டு சுப்ரீம் கோர்ட் அங்க ஜட்ஜா வரணும்னா அது எங்களுடைய பிள்ளைகள் தான் வர வேண்டும். அங்க இருக்கக்கூடிய டெல்லியில இருக்கக்கூடிய அதிகாரிகள், துறை அதிகாரிகளாக, செயலாளர்களாக நாங்க எந்த பிள்ளைகளை எங்களுடைய பிள்ளைகள் என்று நினைக்கிறோமோ அவங்க தான் வரணும். உங்க பிள்ளைகளுக்கு அந்த இடத்திலே எந்த வாய்ப்பும் அளிக்க மாட்டோம் என்று நினைக்கக்கூடிய இயக்கம்தான் பிஜேபி. நான் ஒரே ஒரு உதாரணம், அவங்க அரசியல் லாபத்திற்காக மக்களுக்கு இடையே பிரச்சனைகளை உருவாக்குகிறார்கள். ஜாதியின் பேரால், மதத்தின் பேரால், இனங்களின் பேரால். இன்னைக்கு மணிப்பூர்ல பிஜேபி ஆட்சியில கொளுத்தி போட்ட அந்த தீ இன்று வரை எரிந்து கொண்டிருக்கிறது, இன்னும் அணையல. 2 பெண்கள் எப்படி மோசமாக நடத்தப்பட்ட 1000 பேருக்கு மேல அந்த பெண்களை அவமானப்படுத்தி, கொடுமைப்படுத்தி இழுத்து வந்தார்கள் என்று பார்த்தீர்கள். நான் போய் சென்ற குழுவோடு போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களை சந்தித்தேன். மணிப்பூர்ல இருக்க மக்களை 2 இனங்களும் முகாம்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. யாருக்குமே வீட்டுக்கு என்னைக்கு போக முடியும்னு தெரியல. முகாம்ல சாப்பாடு இல்ல, பால் இல்ல, குழந்தைங்களுக்கு, வயதானவர்களுக்கு மருந்து மாத்திரை வாங்கறதுக்கு வழி இல்ல. அங்க இருக்கக்கூடியவர்கள் என்னைக்காவது எங்களுக்கு வீட்டுக்கு திருப்பி போக முடியுமான்னு தெரியல, எங்க நிலங்களை பார்ப்போமான்னு தெரியல. ஒரு முகாமில் இருந்த தாய் சொல்கிறார், என் பையனை காணும், இருக்கானா இல்லையான்னு தெரியல. அவன் இருக்கானா இல்லையா ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சாலாவது நான் நிம்மதியா இருக்க முடியும். ஒவ்வொரு முறையும் ஒரு இளைஞன் இந்த முகாமுக்குள் நடந்து வருகிறான் என்றால் நான் ஓடி போய் பார்க்கிறேன், அது என் பிள்ளையா இல்லையா என்று. இப்படி பிள்ளைங்களுடைய எதிர்காலமே இல்லை, அது ஒரு கேள்விக்குறியாக மாறிக்கொண்டிருக்கிறது. வெளியில போன பிள்ளைங்க பத்திரமா திருப்பி வருமா? நம்முடைய தாய்மார்களுடைய கனவு, தந்தைகளுடைய கனவு, புள்ள படிக்கணும், பெரிய வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், இந்த சமூகத்திலே தலை நிமிர்ந்து வாழ வேண்டும், வீடு கட்டணும். பேரப்பிள்ளைகள் அதைவிட இன்னும் நன்றாக வாழ முடியும். ஏன்னா அதுக்கு வாய்ப்பு தரக்கூடிய சமூகம் இந்த சமூகம், திராவிட இயக்கம், திராவிட மாடல் ஆட்சி. ஆனா என் பிள்ளை வெளியில போயிட்டு உயிரோட வரணும்னு ஒவ்வொரு தாயும் தவித்து கொண்டிருக்கக்கூடிய சூழலை உருவாக்கி ஒரு மாநிலத்தையே தவிக்க வைத்திருக்கக்கூடிய ஆட்சி பிஜேபி. அவங்க கிட்ட மறுபடியும் ஆட்சியை ஒப்படைத்தோம் என்றால் இந்தியா முழுவதும் இதே நிலையைத்தான் உருவாக்குவார்கள். நம்ம பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பே இருக்காது. வெளியில போயிட்டு வருவாங்களான்னு தெரியாம ஒவ்வொரு நாளும் நாம் தவித்துக் கொண்டு நிற்க வேண்டும் என்ற அந்த நிலை வந்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தோடு இந்த தேர்தலிலே நாம் வாக்களிக்க வேண்டும் என்பதை மனதிலே நிறுத்திக் கொள்ளுங்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.